ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பூஜா ஸ்ரீ ஒஃபிஷியல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ப்ராங்க் கால் பண்ணலாம் தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் அப்படி யோசித்து பார்த்தேன், என்னடா கண்டென்ட் கொடுக்குறது. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்தா சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு கண்டென்ட் கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சு உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை சின்ன ஒரு கான்செப்ட் தான், பெருசாகவும் இல்லை. வந்து இப்போது கன்சீவாக இருக்கா, இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக போகாமல் ஒரு மைல்டான ஒரு இதில் பண்ணலான்ற ஒரு பிளான் தான். சரிங்களா, யாரும் இன்னும் என்ன நினைக்க வேணாம், தயவு செஞ்சு சாரி. அண்டு இது வந்து இந்த டைமில் நான் அதை பண்ணக்கூடாது தான். ஸோ சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஆனாலும் ஒரு ப்ராங்க் பண்ணால் அதை எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவான், ஏன்னா அவள் சின்ன விஷயத்துக்கே ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணுவான், எனக்கு நல்லா தெரியும். இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா, என்ன பேச போகிறா, என்னன்னு தெரியலை. ஸோ அதை வந்து நமக்கு பார்க்கலாம். அண்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து எப்போவுமே வந்து ஆஃபீஸ் முடிச்சு அவளை கால் பண்ணுவேன். அவள் வந்து மெஜாரிட்டி எடுத்துகிட்டு அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, அப்புறம் சாப்பிட்டது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம 7-8 மந்த் ஆயிடுச்சு. அவள் வந்து அவளோட வீட்டில் இருக்கா, நான் வந்து என் வீட்டில் இருக்கேன் கேரளாவில். ப்ராங்க் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் சரி எல்லோரும் ப்ராங்க் பண்ணாங்க, நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணலாமேன்ற ஒரு ஐடியா இருக்கிறனால தான் நான் அது சரி இது பண்ணலாம். ஏன்னா நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்படி போய் ப்ராங்க் பண்ண சொன்னால் அது பக்காவும் முடிச்சிருவேன். ஆனால் இவகிட்ட மட்டும் ஆனால் அது பண்ணுறதுக்கு ஒரு ஏன்னா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவா. இப்போ கேமரா வைக்கிறதா இருந்தாலும் சரி, அங்கே மொபைல் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. நிறைய தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அது முடியலை. ஓ நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்களா, கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. ஸோ அதனால் ஆன்லைன் காலாக இருந்தால் டப்புன்னு சொல்லும்போது நம்ப சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இனி அது நம்புவாளா, இனி லாஸ்ட்டில் அது ஸ்டிக்கர் ஆயிடுவேன்னா நானும் தெரியல. ஆக்சுவலாக நமக்கு பார்க்கலாம். டூ டைம்ஸ் நான் அவளை வந்து கால் பண்ணேன், என்னோடய ஃபோனில் தான் கால் பண்ணேன். அவள் வந்து ஃபோனை எடுக்கலை. ஏதாச்சும் அங்கே பிஸியாக இருந்தால் கூட அவர்கிட்ட பண்ணுவாள். நம்ம காலுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதை வந்து நீங்கள் ஸ்கிரிப்டடு அப்படின்ட்டுலாம் நினைக்கவே வேணாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ லைவாக தான் பண்ண போகிறேன். சரிங்களா, நம்மளோட சேனலில் வந்து ஒன்றும் ஸ்கிரிப்டடாக நம்ம பண்ண மாட்டோம். வாட்ச் கண்டிப்பாக கால் வரும், ஆனால் வராது, கண்டிப்பாக வரும். இப்போ கூப்பிட்ற மாதிரி தெரியல, நம்மளே கூப்பிட்டு பார்ப்போம். என் அம்மா ஃபோன்லேருந்து நான் கால் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா, என்னோட ஒரு எக்ஸு, சும்மா ஒரு இதுதான் சொல்கிறேன், என்னோட ஒரு எக்ஸு, பழைய ஒரு எக்ஸு வந்து கால் பண்ணுறான். அவள் வந்து திடீர்னு கூப்பிட்டுட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, இப்போது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கிறது தானே தெரியும், என்னோடய விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், உங்களை மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். இதுதான் மெயின் கான்செப்ட். இது எவ்வளோ பெரிய குண்டா வைக்க போகுதுன்னு தெரியல. கால் வந்துச்சு, அவ்வளோதான் எடுத்து இல்லை, ப்ராங்கே போயிடும் போல. ஏன்னா கால் பண்ண ஒரு ரிட்டர்ன் கால் பண்ணல. எனக்கு தோணுது இது தூங்குறாளோன்ற ஒரு டவுட். தாக்கப்படுத்து வெட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை வரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோ. ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு தூங்குவோம். அந்த டைமில் தெரியல. நான் வந்து என்னோடய ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவகிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஃபோன் வந்து நான் ஃப்ளைட் மோடு வச்சுருவேன். ஃப்ளைட் மோடு வச்சுட்டேன். ஏன்னா இந்த எக்ஸ் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொன்னால் பார்க்கணும் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஃப்ளைட் மோடு வச்சுட்டேன். அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு பிளானிங்கும் ஒன்றுமே இல்லை, திடீர்னு தோணி பண்ணுறது தான். சரிங்களா, இப்போ அம்மாவோட ஃபோன் தான், அம்மாவோட ஃபோன்லேருந்து நான் கால் பண்ணி பார்க்குறேன், எடுப்பாலான்னு தெரியல. போகுது. ஹலோ டி, இல்லடி, என்னோடய ஃபோனில் இந்த சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அது இல்லாமல் நான் ஃப்ளைட் மோடு போடலான்னு ஒரு இதில் இருந்து அதுக்குள்ளே நீ கால் பண்ணிட்டேன். எப்போ வரீங்க போடலான்னு. ஆமாடி பாப்பு. சரிதான், நீ சொல்றது சரிதான்.
சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு என்ன ரூம்ல நடந்துட்டு சாப்பிட்டீங்களா? இதா சாப்பிட போறேன். சரி ஒரு விஷயம் சொல்றேன். நீ என்ன விஷயம்? விஷயம் இருக்கு. நீ அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆக்கக்கூடாது சரியா? சொல்லுங்க. லாஸ்ட் டைம் இப்ப கூட அம்மா சொன்னாங்க. என்னன்னு? ஒரு 2-3 வாரத்துக்கு டென்ஷன் ஆகாம இரு. டென்ஷன் ஆனாலும் வலி திடீர்னு வரும் அப்படின்னு. நீங்க தயவு செஞ்சு டெலிவரி ஆகிற வரை என்ன டென்ஷன் பண்ணாம இருக்கணும். சரி அப்படின்னா நான் அப்புறமேட்டு சொல்றேன் சரியா? அப்புறமேட்டெல்லாம் அந்த என்ன ட்ரிங்க் பண்ணீங்களா? ஏய் அதெல்லாம் இல்லடி. இல்லைன்னா நான் அப்போ டென்ஷன் ஆக மாட்டேன். சொல்லுங்க. சீரியஸா தான். அதுதான் முக்கியமான டென்ஷன் ஆகுற விஷயமே. அது இல்லைன்னா டென்ஷன் ஆக மாட்டேன். சொல்லுங்க. ஏய் சீரியஸா தான். சீரியஸா நான் சொல்றேன். ஆனா நீ அது மைண்ட்ல இதாக்கிட்டு ஒண்ணு நீ சொல்லக்கூடாது சரியா? பாப்போ என்ன? ஆ ஒன்றும் நினைக்க கூடாது சொல்லிட்டேன். சரியா? நினைக்கல. சொல்லுங்க. யாராச்சும் கிட்ட இருக்காங்களா? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. நான் ரூம்ல இருக்கேன். சொல்லுங்க. இப்போ சொல்றதுக்கே ஏதோ மாதிரி இருக்குடி பாப்போம். அது எப்படி சொல்றதுன்னே நீங்க தெரியல. எப்படினாலும் என்கிட்ட ஷேர் பண்ணி தானே ஆகணும். நீங்க இப்படி சொல்லி இதாக்காதீங்க. சீக்கிரம் சொல்லுங்க. உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. நான் என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். அதுதான் என்கிட்ட ஓப்பனா தான் நீங்க இருக்கணும். இல்லைன்னா தான் பிரச்சனை வரும். ஆமா எனக்கே ஒரு மாதிரி உறுத்துது. இது சொல்லாம இருந்தா என் தலையே ஆனா வெடிச்சிடும் போல இருக்கு. ராங் மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. ஏதோ ஏன்டி? மைண்ட்ல தோணிட்டே தான் இருக்கு. சொல்லுங்க. என்ன விஷயம்? சம்திங் ராங்னா என்ன மாதிரி தோணுச்சு? ஏதோ ஒண்ணு எனக்கு அது என்னன்னு கரெக்டாலாம் சொல்ல முடியல. ஏதோ ஒண்ணு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நீங்க ஏதோ பண்ற மாதிரியே, தப்பு பண்ற மாதிரியே. டீ ஒரு புருஷனு உனக்கு நம்பிக்கை இல்லடி பாப்பு? சரி சொல்லுங்க என்ன விஷயம்னு. சரி என்ன உனக்கு என்ன மைண்ட்ல இருந்துச்சு இப்போ பண்றது? எனக்கு எக்ஸாக்ட்டாலாம் இதுன்னு இல்ல. சரி என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க. டென்ஷன் ஆகக்கூடாது. ஆக மாட்டேன். சொல்லுங்க. இந்த டைம் ஆகக்கூடாது அதுக்கு தான் சொல்றேன். ஆனா சொல்லாம இருந்தா எனக்கு தலையில வெடிச்சிடும் போல இருக்கு. அப்ப சொல்லாம இருந்தா தானே தலை வெடிச்சிரும். சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். நான் சொல்லாம இருந்தா தலை வெடிச்சிடும் போல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுங்க என்ன விஷயம். சரி ஆனா நீ இந்த டைம் டென்ஷன் ஆகக்கூடாது. நான் சொல்றேன் சரியா? கேக்குதா? ஒன்றும் இல்லை. நான் ஒரு +2 படிக்கும்போது ஒரு பொண்ணு இருந்தா சொன்னேன்ல. இதெல்லாம் சொல்லுவாங்க எக்ஸ்ன்னு எல்லாம் சொல்லுவாங்களே. ஆமாம் அப்போ அவள் வந்து கால் பண்ணியிருந்தா. என் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அப்போது கன்சீவாக இருக்கிற விஷயம்லாம் தெரியும். மீட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? நான் உடனே அப்படியே என்னது? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன சொல்ற நீ? நீயா சொல்ற? நான் இப்படி போய் மீட் பண்ணி இதாக்குறது? என்ன நீ சொல்ற? அப்படியே சண்டை போட்டு என்னது நம்பர் உன்கிட்ட அனுப்புவா? நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு. நான் அதை நோட் கூட பண்ணல. நான் அப்படியே நான் அதெல்லாம் வேண்டாடி பாபா. அதெல்லாம் பண்ண வச்சுக்கோயேன். ரொம்ப நான் தப்பா மாட்டி. இன்னைக்கு தானே இப்படி கோல் வந்துச்சு. சொல்லு நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்படின்னு சொல்றியா? சரி நான் நம்பர் தரேன். உனக்கு ஒரு இதொன்னும் இல்லைல்ல? உனக்கு பிரச்சனையும் இல்லைல்ல? ஓகே அப்படின்னா இல்லை. நான் ஒன்றும் பண்ணலை சரியா? அந்த பொண்ணாதான் கால் பண்ணி இப்படி சொன்னா. எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. சரி ஓகே ஓகே ஓகே. அது தெரியலடி. எப்படியாச்சும் கிடைச்சிடும். நானா? டி உன் புருஷன் உனக்கே நம்பிக்கை இல்லையாடி? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டேய் இதெல்லாம் நீ இப்ப வெளியில வரக்கூடாது சரியா? ஆமா கட் பண்ணிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றேன்னு? நீ மறுபடியும் கால் பண்ண வேணாம்னு சொன்னனால நான் அப்படியே ஃப்ளைட் மோட் வச்சுட்டேன். ஆமா
இனி பண்றேன், ப்ளாக் பண்ணி விட்டுட்டு அந்த நம்பர் அப்படியே டெலிட் பண்றடி. சரியா? அதை உனக்கு உனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு டெலிட் பண்ணா போதும். பாப்போம், அதெல்லாம் தேவையடி, அதோடு முடிஞ்சிருச்சுல, எதுக்கு சும்மா அப்படி இதாக்கிட்டு. எதுவுமே அது இல்ல, நீ தெரியணும்ல நான் இருக்கேங்க, நான் இனிமே கால் பண்ணாதீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா நான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமா ஏன்னா அகைன் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுவாங்க. எனக்கு நம்பரை சென்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிருக்கேன். பாப்போ, அப்படிலாம் வேணுமாடி பாப்போ? நமக்கு அதெல்லாம் தேவையில்லடி பாப்போ. நமக்கு என்ன நிறைய கோடு வரும், நம்ம அதெல்லாம் மைண்டே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். என்ன பேசுனா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு தோணுது எனக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. என்ன அனுப்ப போறீங்களா இல்ல எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லவா? எல்லார்கிட்டயும் சொல்லவான்னா யாருக்கிட்ட சொல்ல போற? எல்லாத்தையும் பஞ்சாயத்து கூப்பிடுவேனா? பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கணும். பஞ்சாயத்தா? ஆமா, என்ன பஞ்சாயத்து? உங்க வீட்டு சைடு எல்லாரும் வர வச்சு என் வீட்டு சைடு எல்லாரும் வர வச்சு பேசி முடிச்சிருவேன். பேசி முடிச்சிருவியா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? இது உனக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, அது இதோட முடிச்சுக்கலாம் சரியா? அது நான் முடிச்சு வைக்கிறேன். நீ முடிச்செல்லாம் வைக்காதடி, அது விட்டு இதோட. அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணுமா? பிரெக்னன்ட் ஆகி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இப்படிதான் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லாத மாதிரி வேலை. எல்லாரும் சொன்னாங்க இவ்வளவு நாள்ல தனியா இருக்க கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. என்னடி இது சிம்பு டைலாக் மாதிரி சொல்ற? உன் புருஷன் இவ்வளவு நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? நீ எதுவும் நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நான் சொல்ற மாதிரி வாக்கியம் கேட்டு நடங்க. ஓ, ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வச்சிருவேன். எப்படி என்ன இப்ப நான் நடக்கணும்னு சொல்ல வரேன், சொல்லு. நீங்க நான் சொன்ன மாதிரி நம்பர் கொடுங்க, நான் பேசி நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ என்னடி டீல் பண்ண போற? நான் இல்லடி, நீ இப்போ 2 வீக் வந்தப்போ நான் பாக்குறேன் எல்லா சாட்டும் கிளியர் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு லைட்டா டவுட் ஆச்சு. சாட் எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறீங்க. சிக்கிட்டா போடுறது பாய சிக்கிட்டா ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. போன் எடுத்து நோண்டுறேன். பண்ணா இப்ப நான் ஒரு ஆளை வந்து அவ்வளவு அழுக்கா இருக்கு, அதான் கிளியர் பண்றீங்க. அவ்வளவு அழுக்கா இருக்கு. கூட ஒர்க் பண்ற பொண்ணாலும் சரி, இங்க இருந்து இங்க பிசினஸ் விஷயமா ஏதாச்சும் சொன்னா கூட அவங்க எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணணுன்ற ஒரு டிரான்சாக்ஷனே ஒரு பெருசா நீ குண்டு தூக்கி போட்டுருவேன். சரி, அது போடுவேன். ஏன்னா நார்மல் டிரான்சாக்ஷனா இருக்காது. ஆட்டோ வச்ச பொம்மை, சிரிக்கிற பொம்மைலாம் அனுப்பக்கூடாது. அதெல்லாம் நார்மலா அனுப்புறதுதான். சரி சரி ஓகே, நீ கூலாக கொஞ்சம் ரொம்ப இதாகாத சரியா? சரி நீ டென்ஷன் அடிக்காத. ஆக்சுவலா இது வந்து ஒரு பிராங்க் கால். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கோல்டி சரியா? ஆமா, பிராங்க் தான். நான் வந்து ஆக்சுவலா இது ஒரு 1/2 hour முன்னாடி தான் பிளான் பண்ணிட்டு சரி உன்னை கால் பண்ணிட்டு இப்படி பண்ணலாமே நினைச்சேன். அது என்னடா நேர்ல வரவா? சீரியஸா நான் சொல்றேன். நான் வேணா இதோட ஃபுட்டேஜ் கூட வேணும் உனக்கு அனுப்பி விடுறேன். நீ ஆமா, வந்து உனக்கே தெரியும், நான் இங்க நீ என் கூட இருந்துட்டு நான் நிறைய தடவை பிராங்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா நேர்ல ஒன்றும் வேகாது, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு சின்னதா பிளான் பண்ணி அப்படியும் சொல்லலாம். ஓகே, அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர். ஏய், நான் இப்போ வேணா உனக்கு வீடியோ அனுப்பி விடுறேன், முதல்ல பாரு சரியா? முதல்ல அனுப்பி விடுறேன், நீ அதை பாரு. வீடியோ முன்னாடி சத்தியமா? என்ன சத்தியம்? என்ன இந்த ஸ்கூல் ப்ரேயர்ல எல்லாம் ஆல் பிரதர்ஸ் அண்ட் மை சிஸ்டர்ஸ் அந்த மாதிரியா? என்ன நான் இப்ப என்ன சத்தியம் சொல்லணும் சொல்லு? அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல. போதுமா? அப்ப சரி, என்ன நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு? சரி சரி, கொஞ்சம் கூல் ஆயிட்டியா? சரி சரி ஓகே. சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். சொல்லிடி. சப்ஸ்கிரைப். சரி சரி ஓகே. அம்மாடி, ஏதோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மைல்டா போயிடுச்சு. நேர்ல இல்லைன்னா வச்சு செஞ்சிருவா என்ன. அது வந்து நல்லாவே தெரியும், எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா புருஷனுக்கும் தெரியும். ஓகே, அப்போ நம்ம பிராங்க் வந்து ரொம்ப நல்லா கன்றாவியே முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட்ல வந்து சொதப்பி விட்டுட்டேன்னு எனக்கு தோணுது. வந்து கொஞ்சம் கன்சீவாக இருக்கா, ஸோ அதனால ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண அதை பற்றி சொல்ல வேணாமேன்ற நான் யோசிச்சு தான் அப்படி பண்ணேன். சீக்கிரமாக அது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவன் ரொம்ப ஹைப்பர் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பாப்பாவுக்கு ரொம்ப கெடுதல். அதனால தான் நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, பிராங்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.